श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै நமஹ. போன ஸ்லோகத்துல ஜெயினாள் சொல்ற பட்சத்தை கண்டிச்சிருக்கோம். அதாவது ஷரீரம் எவ்வளவு அளவோட கூடினதோ அந்த அளவுதான் ஆத்மா அப்படின்னுட்டு ஜெயினாள் சொல்றார். அது தவறான வாதம். அதுல என்னென்ன தோஷங்கள்லாம் வரும் அப்படின்னு அப்படின்றத பத்தி விமர்சையா நிறைய சொல்லி கண்டிச்சுட்டார். அதுல ஒரு வார்த்தை கடைசியில சாதிச்சார் சுவாமி. என்னது அப்படின்னா, முக்தி தசையில ஷரீரம் இல்லை அப்படின்றதுதான் உன்னுடைய சித்தாந்தம். மோட்ச தசையில ஷரீரம்ன்றதே கிடையாது அப்படின்னு நீ ஒத்துட்டு இருக்க. இப்ப இவன் ஷரீர அளவுதான் ஆத்மா அப்படின்னு இங்க இருக்கான்னு சொல்லியிருக்க. அப்ப அங்க போனா உடம்பே கிடையாது அவனுக்கு அப்படின்னு தானே சொல்லியிருக்க. உடம்பே இல்லைன்னு சொல்லிட்டோம்னாக்கா அப்போ அபரிச்சின்னம் வியாபிச்சு இருக்கான், விபு அப்படின்னு ஆயிடும். விபுன்னு ஆயிடுத்தோம்னாக்கா ஏற்கனவே விபுத்துவ பட்சத்துல நிறைய தூஷணம் சொல்றோம். நையாயிகால கண்டனம் பண்ணுச்சு, நிறைய கண்டனம் பண்ணிருக்கிறதுனால அது நிக்கவே நிக்காது. உன் பட்சம் நிக்கவே நிக்காது. அதனால இந்த விபுத்துவ பட்சம் வராதே அப்படின்னுட்டு கடைசியில சாதிச்சார் சுவாமி. அந்த விஷயத்துல இப்போ அவ ஆக்ஷேபம் பண்ற ஜெயினாள், ஏன் நாங்க விபுன்னு சொல்றோம்? விபுன்னு சொன்னாக்கா அதனால என்ன விரோதம் வந்துடும்? அது விபுவாவே இருக்கட்டுமே, விபுவாவே இருந்துட்டு போட்டோம். இந்த ஆத்மாவானது விபுவாவே இருந்துட்டு போட்டோமே, அதனால என்ன தோஷம் வரும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கிறா ஜெயினாள். அதற்கு இப்ப சமாதானம் சொல்லணும். இந்த விபுத்துவ பட்சத்துல ஏற்கனவே பல தோஷம் சொல்லிருக்கோம். இவா பட்சத்துல என்ன தோஷம் அப்படின்னா, இவாலே ஒரு விஷயம் சொல்லியிருக்கா. இவா என்ன சொல்லிருக்கா அப்படின்னா, ஒருத்தன் மோட்சத்தை அடைகிறான் அப்படின்னா எப்படி என்ன பண்ணுவானா, நேர இங்கேருந்து மேல 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 போயிட்டே இருப்பான் அப்படின்னு அவளுடைய சித்தாந்தமா இருக்கு. அதாவது அளவற்றவன் விபு. அப்படிப்பட்டவன் மேல மேல போயிட்டே இருப்பான் அப்படின்னு நீ சொல்ற இல்லையோ, அது எப்படி வரும்? அது ஏன்னா விபுன்னு என்ன அர்த்தம்? சர்வ வியாபி அப்படின்னு தான் அர்த்தம். அனைத்து இடத்துலையும் வியாபிச்சிருக்கான் அப்படின்னு அர்த்தம். அனைத்து இடத்துலையும் வியாபிச்சிருக்கிறவனுக்கு எப்படி போக முடியும்? அந்த விபுவா இருக்கிறவனுக்கு ஏற்கனவே நையாயிகால கரணம் பண்ணிருக்கோம். என்னன்னா அவளுக்கு சேஷ்டையே கிடையாது, அதாவது செயலே கிடையாது விபுவா இருக்கிறவனுக்கு. ஏன்னா எல்லா இடத்தையும் தொட்டுன்னு தான் இருக்காம, எல்லா இடத்தையும் தொட்டு இருந்து எப்படி நகர முடியும்? அதான் எல்லாத்தையும் அவன் வியாபிச்சிருக்கானே, பறந்து இருக்கான். பெருமாள் பறந்தெங்கும் அப்படின்னு சொல்றோம். பரந்துலன் பரந்தெங்கும் பரந்துலன் கரந்தெங்கும் பரந்துலன்னா நம்மாழ்வார் சொல்லிருக்க. பரந்துலன் பெருமாள் அப்படி இருக்காரு. அது அவன் பகவானுக்கு சர்வஜத்துவம் இருக்கு, சர்வசக்தித்துவம் இருக்கு. அதனால அவனுக்கு எல்லாமே சரியா போயிடும். ஆனால் நமக்கு அப்படி இல்லையே. விபுவா போயிட்டாக்கா இவன் எப்படி போக முடியும்? மேல 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 போவான் தானே நீ சொல்லிருக்க. மேல 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 போவான் அப்படிங்கிறது உன்னுடைய சித்தாந்தம். மேல மேல எப்படி போக முடியும்? அவன் தான் விபுவாச்சு, வியாபிச்சு இருக்கானே. வியாபிச்சு இருக்கிறவனுக்கு எப்படி மேல மேல போறதுன்றது சித்திக்கும். ஏன்னா அந்த வியாபாரமே கிடையாது அவனுக்கு, செயலே கிடையாது. செயலே இல்லாதவன் எப்படி போவான் அப்படின்னு முக்கியமான கேள்வி கேட்கிறாரு. அது மட்டும் இல்ல, அவ விசித்திரமா ஒண்ணு சொல்ற. அவள் ஜெயினாள் பௌத்தாள் இவெல்லாம் முக்கியமா கல்பனைகள் தான் அதிகம். அவ என்ன சொல்றா, இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆகாசம். இந்த ஆகாசம் அப்படிங்கிறது என்னதுன்னாக்கா வெற்றிடம்.
வெட்ட வெளியா இருக்கிறதெல்லாம் ஆகாசம் அப்படின்னு சொல்றோம். அவா சித்தாந்தத்துக்கு பேர்ல அலோக ஆகாசம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது வாழ்க்கை. லோகத்துல நம்ம பார்க்கிற ஆகாசத்தை காட்டிடும் வேறுபட்டது அது. இந்த ஆகாசத்தை காட்டிலும் மேலே இருக்காது. அந்த இந்த இப்ப பாக்குற நம்ம ஆகாசம் பாக்குறவன் அதுக்கு மேல ஒரு ஆகாசம்னு இருக்குது. அந்த அங்க போய் இருக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குது இல்லையோ, அதுதான் மோட்சம் அப்படின்னு அவ சொல்றாரு. அவ வந்து ஒரு உதாரணம் அரிகரண சாராவுடைய வியாக்கியானத்துல புத்தமர் சுவாமி சொல்லியிருக்காரு. இந்த அலாபு அப்படின்னு சொரக்கா சொரக்கா இருக்கே, இந்த சொரக்காவில வந்து நிறைய மண்ணு ஒட்டின்னு இருக்கும். இந்த நிறைய மண்ணு ஒட்டிருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணும், ஜலத்துல விழுந்துரும். இந்த ஜலத்துல விழுந்துடவே நிறைய மண்ணு ஒட்டின்றதுனால அது உள்ள போயிடும். உள்ள போயிடுச்சுனாக்கா அந்த மண்ணு அதிகமா ஒட்டின்றதுனால உள்ள போயிடுறது, அது வெளில வராது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஜலம் சேர்ந்து இருக்குது இல்லையா, ஜலம் ஒட்டின்னு இருக்கிறதுனால அந்த ஊற அந்த மண்ணு வந்து கரைய ஆரம்பிக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு மண்ணு கரையிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த இது இருக்கு பாருங்க சுரக்கா, அது மேல வர ஆரம்பிக்கும். கடைசியில முழுக்க முழுக்க அந்த சுரக்காவோட மண்ணு எவ்வளவு பட்டு இருந்ததோ அது அத்தனையும் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. சுரக்காவை விட்டு நீங்க எடுத்து அப்ப சொச்சமா ஆயிடும் சுரக்கா. அப்ப என்ன ஆகும், இந்த சுரக்காவானது தானா மேல வந்து முதக்கும். அதனால சுரக்கா அதுல நிறைய மண்ணு ஒட்டின்னு இருக்கும், அது ஜலத்துல விழும். மண்ணு நிறைய ஒட்டின்னு இருக்கிறதுனால அது உள்ள போயிடும், முழுகிடும். அதுக்கப்புறம் அந்த மண்ணு கரைஞ்சி மண்ணு நீங்கி போயிடுத்துன்னா, சுரக்கா விட்டு போயிடுத்துனாக்கா அந்த சுரக்கா மேல வந்துடும், மேல வந்து முதக்க ஆரம்பிச்சிடும். இப்போ சுரக்காவே வெயிட்டா தான் இருக்கும், எடையோட இருந்தா கூட பலுவா இருந்தா கூட அது வந்து உள்ள போகாது. ஆனால் மண்ணு ஒட்டிருந்ததுன்னா அந்த மண்ணோட பாரத்தினால உள்ள போயிடுறது. அதுக்கப்புறம் அந்த மண்ணு போயிடுச்சுன்னாக்க அந்த சுரக்கா மேல முதக்க ஆரம்பிச்சிடுறது. இது லோக அனுபவம். அந்த உதாரணத்தை வச்சுட்டு அவ ஜெயநாள் சொல்ற, இந்த ஜீவன் இருக்கானே இவன் என்ன பண்றான்னாக்கா முழுக்க முழுக்க கர்ம சம்பந்தத்தோட சேர்ந்து இருக்கான். அதனால இவனுக்கு சம்சாரத்துல பந்தம் வந்துருச்சு. இந்த சம்சார பந்தம் வந்ததுன்னாக்கா அதனால அதுல முழுகி போயிட்டான், சம்சார சாகரத்துல முழுகி போயிடுறான். அதனால நிறைய கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிக்கிறான். ஆனால் அவ சொல்றா அது சமயக் தரிசன ஞான சாரித்திரம் அப்படின்னு சொல்றா. அதாவது மோட்ச உபாயமாக அவ சொல்ற சமயக் தரிசனம். இப்போ நான் பார்த்தேன்னா இவோ என்னுடைய கிரகணி, இவோ என்னுடைய பொண்ணு, அவோ என்னுடைய சின்ன பொண்ணு, என் பேரன், என் பேத்தி, என்னுடைய மாமா, என்னுடைய மாமியார், இந்த மாதிரி எத்தனை உறவு நமக்குள்ள அண்ணா தம்பி அப்படி அப்படின்னு உறவு. இந்த மாதிரி உறவு பார்க்கச்ச அது சமயக் தரிசனம் இல்லை, சரியான பார்வை இல்லை. அது ஏன் சரியான பார்வை இல்லை? இதெல்லாம் கர்ம பந்தத்தினால வந்த உறவுகள். இது நமக்கு முக்கியமே கிடையாது, அதை பார்க்க கூடாது. வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சொல்லி செய்வ ஸ்வபாக்கேச்ச பண்டிதா சமதர்ஷினாக அப்படின்னு பிரம்மன் சொல்லிட்டு போயிட்டார். அதனால ஒரு பிராமணன் இருக்கான், இன்னொரு பிராமணன் இருக்கான். ஒரு பிராமணன் எப்படிப்பட்டவன்னாக்கா பெரிய பண்டிதன், அவனுக்கு ஞானம் இருக்கு, அத மாதிரி வித்யா இருக்கு, வினயம் இருக்கு, எல்லாம் இருக்கு, அவ்வளவு வசந்தானவன். இன்னொரு பிராமணன் இருக்கான், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, வினயம் கிடையாது, ஒண்ணும் தெரியாது, எல்லாம் துஷ்ட குணங்கள். அந்த மாதிரி ஒருத்தன் இருக்கான். வித்யாவனேசம் பண்ணே பிராமணே கவி பசுமாடு, அஸ்தினி யானை, சுனி நாய், ஸ்வபாகன் சண்டாளன்,
இப்படி இவா எல்லாரையுமே ஒரே மாதிரி பாரு. பண்டிதா சமதரிசினா அப்படின்னு இருக்கு. அதாவது என்ன அர்த்தம்? ஆத்மாவலோகனம் முக்கியமே தவிர்த்து சரீராவலோகனம் முக்கியம் இல்லை. உடம்ப பார்க்காதீங்கோ. உடம்ப பார்த்து யாரையுமே எடை போடக்கூடாது. ஆத்ம சாட்சா்காரம் வேணும், ஆத்ம ஞானம் வேணும். இதுக்கு பேர் சமயக் தரிசனம். இது எல்லா வேதாந்திகளும் ஒத்துண்டது, எல்லா சாஸ்திரகாராலும் ஒத்துண்டது. அதனால இப்ப அவ என்ன சொல்றான்னாக்கா, இந்த சமயக் தரிசனமாகிற ஞானம் வந்ததுன்னாக்கா நல்ல சாரித்திரம் வரும். சாரித்திரம்னாக்கா நல்ல ஒழுக்கம், டிசிப்ளைன்டு லைஃப் சொல்ற மாதிரியோ ஒழுக்கத்தோட கூடின ஜீவனம். அது கணக்குல கிடைச்சிடுச்சுன்னாக்கா இவ அந்த ரத்தனத்திரையம்லாம் அதை சொல்ற, அதுதான் மோட்ச சாதனம். அப்ப என்ன ஆகும்னா இந்த சாரித்திரம் எவ்வளவுக்கு அவ்வளவு நல்லா இருக்கோ, சமயக் தரிசனம் எவ்வளவுக்கு அவ்வளவு நல்லா இருக்கோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அவனுடைய கர்மாக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா க்ஷயத்தை அடையும். அவன் பண்ண புண்ணியபாபூர்வ கர்மாக்கள் அனைத்தும் தானா ஒழிய ஆரம்பிக்கும், எல்லாம் அழிஞ்சு போயிடும். அப்ப என்ன ஆகும், இவன் மேல மேல போவான், மேல கிளம்பிடுவான். இப்போ கஷ்டப்பட்டு இருக்கிற வரையும் தான் இந்த மர்ச்ச லோகத்துல நமக்கு சம்பந்தம். இந்த கஷ்டம் போயிடுத்து அப்படியான இந்த தேக வியோகம் வந்துடும். இந்த கர்மாவனுடைய இதெல்லாம் போயிடுத்துன்னு தேக வியோகம் வந்துடும். தேகத்தை விட்டுடுவான். விட்டுட்டான்னாக்க மேல போக ஆரம்பிப்பான். அப்போ பிரகிருதி மண்டலத்தை தாண்டி அலோகாகாசம் அப்படின்னு அவ சொல்றான்னு சொன்ன பாருங்க. இப்போ அதாவது இப்ப நம்ம வெட்ட வெளி பாக்குறோமே, அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஆகாசம் ஒரு தேச விசேஷம். அங்க போய் அழிஞ்சு வருவான் அவன். இதுதான் மோட்சம் அப்படின்னு அவ சொல்ற. இப்ப சுவாமி என்ன கேக்குற, இப்படி நீ சொல்றியோ இல்லையோ, இந்த மாதிரி பாபங்கள் கழியறது, பாபங்கள் கழிந்ததுன்னாக்கா இவனுக்கு தேகம் போயிடுறது, தேகம் போயிட்டாக்கா இவன் அந்த அலோகாகாசம் என்று சொல்லப்படுகிற மோட்சத்தை அடைகிறான் அப்படின்னு நீ சொன்னையோ இல்லையோ, அதுதான் வராது இப்போ. ஏன்னா நீ விபுன்னு ஒத்துண்ட. இப்போ விபுன்னு ஒத்துண்டா என்ன தோஷம் அப்படின்னு நீ கேட்டிருக்க. இப்ப விபுவா இருந்துட்டாக்கா அதுக்கு கதியே கிடையாது. செல்லுதல் அப்படின்றதும் கிடையாது, வருதல்ன்றதும் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அவன் இருக்கிறவன் தானே, எல்லாத்தையும் வியாபிச்சு இருக்கிறவன் தானே. வியாபிச்சு இருக்கிறதுனால அவனுக்கு என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? ஏன்னா இந்த மாதிரி மோட்சத்துக்கே அவன் சம்பந்தம் இல்லை. ஏன்னா அவனால போகவே முடியாது, எங்கேயுமே போக முடியாது. அதனால நீ ஊர்துவம் மேல மேல போறான், ஊர்துவகதி மேல மேல போறான் அப்படின்னு சொல்றது எனக்கு தெரியாது. சுந்தரகாண்டத்துல பாருங்க, திரிஜடா சொப்பனத்துல பெருமாள் ராமன் பிராட்டி லக்ஷ்மணன் இவாள்லாம் வெள்ளை யானை மேல ஏறி போனான். அதே கழுத மேல ஏறிண்டு கீழே போய் விழுந்தா. அதோ கதி ஒரு ரத்த பள்ளம், அதுல போய் விழுந்தா ராவணன் கும்பகர்ணன் இவாள்லாம் விழுந்தா அப்படின்னு. இது அதோ கதி, அதுவும் ஊர்த்வகதி. நல்லவாள் நல்ல சாதுக்கள்லாம் போறதுன்னா ஊர்த்வகதி, இதெல்லாம் அதோகதி. அதோகதி சரியா ஊர்த்வகதி சரியா அப்படின்னா உன் பட்சத்துல ரெண்டு கதியுமே சரியில்லை. ஏன் அப்படின்னா இந்த விபுத்வம் அப்படின்னு நீ ஒத்தும் தெரியாதாக்கா அவனால எப்படி போக முடியும்? செயலே இல்லையே. ஊர்த்வகதியும் வராது, அதோகதியும் வராது, எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லாதவனுக்கு எப்படி நீ ஊர்த்வகதி அப்படின்னு சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? அதுவே சொல்ல முடியாது உன்னால. அதனால நீ ஊர்த்வகதிய உன்னால சமர்ப்பிக்கவே முடியாது. அதுக்கோசரம் நீ என்ன சொல்லணும், இல்ல இல்ல அப்ப கூட உடம்பு இருக்குன்னு நாங்க ஒத்துக்கிறோம், உடம்பு இருக்கு அப்படின்னு நாங்க ஒத்துக்கிறோம். அந்த மாதிரி நான் ஒரு நியத்தியை ஒத்துன்னு இருப்போம். அந்த சமயத்துல ஒரு உடம்பு இருக்குது அப்படின்னு நாங்க ஒத்துக்கிறோம் நீ சொன்னியானாக்க அதுவும் சித்தாந்தத்துல விரோதம். யார் சித்தாந்தத்திலையும் விரோதம் தான் அது. ஏன் விரோதம் அப்படின்னா தேக சம்பந்தம் அப்படின்றதே நமக்கு சம்சார பந்தம் தான் அர்த்தம். தேக சம்பந்தம்ன்றதே கர்ம பந்தம் தானே. சம்சார பந்தத்துல கர்ம விஷயத்துவம் தானே, சம்சார பந்தம் தானே வருது. அதனால நீ என்ன சொல்லணும், சரீராதானமா அதீனமான பிரவೃತ್ತಿ தான் இவனுக்கு இருக்குன்னு ஒத்துக்கணும். சரீராதீனமான பிரவೃತ್ತಿ தான் இவனுக்கு இருக்கு.
முக்தி திசையில அப்படின்னு ஒத்துக்கணும். அப்போ கர்மாதீன பிரவருத்தி, அப்போ சம்சார தசைக்கும் முக்தி தசைக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு? உன் சித்தாந்தத்துல என்ன வித்தியாசம் இருக்கு? ஏன்னா லோகத்துல என்ன சொல்லிட்டு இருக்கோம், சசரீரத்துவம் இருந்ததுன்னாக்கா அவளுக்கு மோட்சமே கிடையாதே. சசரீரம் அகவை சசரீரஸ்ய சதா பிரியா பிரியயோஹோ அபகதிரஸ்தி அசரீரம் வா வசந்தம் ந பிரியா பிரியே ஸ்பృశதஹ அப்படின்னு சொல்றது சாந்தோக்கிய உபனிஷத்து. அதாவது நகவி சசரீரஸ்ய சதா, உடம்போட கூடினவனுக்கு பிரியா பிரியயோகம், பிரியம் அப்படின்னா புண்ணிய பலன், அப்பிரியம் அப்படின்னா பாப பலன். இந்த புண்ணிய பலனோ பாப பலனோ அவைகள் விட்டு போகவே போகாது. அபகதி ரஸ்தி, அது விட்டு போகாது. அத மாதிரி அசரீரம் வா வசந்தம் நான் பிரியா பிரிய ஸ்பృశதஹ, சரீரமே இல்லாதவனுக்கு பிரியமோ அப்பிரியமோ தொடவே தொடாது, புண்ணிய பலனோ பாப பலனோ தொடாது அப்படின்னுட்டு உபனிஷத் வாக்கியமே சொல்றது. அதனால சசரீரத்துவத்தை ஒத்துண்டாக்கா அப்போ கர்ம பந்தம் இருக்குன்னு அர்த்தம். கர்ம பந்தம் இருந்ததுன்னா சம்சார பந்தம் தான். அதனால முக்தின்னு நீ சொல்ல முடியாதே, மோட்சம்னே சொல்ல முடியாதது, அது வரவே வராது. சரி, எங்களை பத்தி இப்படி சொல்லிட்ட நீ. சித்தாந்தத்துல வேதாந்திகள்லாம் கூட என்ன சொல்றீங்க, முக்தி திசையில சரீரம் இருக்குன்னு நீங்களும் ஒத்துட்டு இருக்கீங்களே, அப்போ சசரீரத்துவம் வந்துருச்சு உங்களுக்கு கூட தான், உங்களுக்கு கூட தான் பந்தம் இருக்குது, உங்களுக்கு கூட தான் பந்தம் இருக்கு. அதனால இத நீங்க எப்படி சொல்லலாம்? இல்ல இல்ல, அது அப்ராகிருதமான சம்பந்தம். இப்ப பிராகிருத சரீர சம்பந்தத்துக்கும் அப்ராகிருத சரீர சம்பந்தத்துக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையோ. அதனால அப்ராகிருத சரீர சம்பந்தம் தான் அது. அதனால முக்தி திசையில தோஷம் இல்லை, சரீரம் இருந்தாலும் பந்த ரூபமா இல்ல அது அப்படின்னு நாங்க சொல்றோம்னு சொன்னா அதுவும் தவறுதான். நாங்களும் சரி, நீங்க சொல்ற மாதிரி நாங்களும் ஒத்துன்னு போறோம். அப்ப சம்சார பந்தம் அப்போ எங்களுக்கும் இல்லை. நீங்க எப்படி அப்ராகிருதமான சரீரம் முக்தி திசையில இருக்குன்னு சொல்றீங்களோ அந்த மாதிரி எங்க சித்தாந்தத்திலேயே அப்படி இருக்குது. அதாவது கர்ம சம்பந்தமற்ற சரீரம் இருக்கு அப்படின்னு நாங்க சொல்லிட்டு போறோம். அப்படின்னு சொன்னாக்கா அது தவறு. ஏன் அப்படின்னா எங்க சித்தாந்தத்துல அப்ராகிருத சரீரம் இருக்குன்னு ஒத்துக்கிறோம். அது கூட எப்படி தெரியுமா இல்லையோ, இஷ்டப்பட்டாதான் உண்டு. அபாவாதிகரணம்னு பேரு, 4ஆம் அத்தியாயம் 4வது பாதம் 5வது அதிகரணம். அதுல சொல்லும் பொழுது துவாதசாகவது உபயவிதம் பாதராயனோத அப்படின்னு சொல்ற. பாதரின்ற மகர்ஷி என்ன சொன்னார்னாக்கா சரீரமே கிடையாது முக்தி திசையில அப்படின்னு சொன்னார். ஆனால் ஜெய்வனின்ற மகர்ஷியோ சரீரம் உண்டு அப்படின்னு சொன்னார். பாதராயணன் என்ற ஆச்சாரியரோ பகவான் சூத்திரகாரர் அவர் திருவுள்ளம் என்ன அப்படின்னாக்கா இஷ்டப்பட்டா உண்டு, இஷ்டப்படலைன்னா கிடையாது. இவனுக்கு உடம்பு எடுத்துக்கணும்னு ஆசை இருக்கா, அப்போ உடம்பு உண்டு. சுவாமி காலக்ஷேபத்தும் சாதிச்சிருக்காரு என்ன சார் சுவாமி, என்ன அப்படின்னாக்கா ஒருத்தன் இங்கேருந்து அங்கேருந்து போயிட்டான் மோட்சத்துக்கு, எனக்கு சங்கு சக்கரம் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டான்னா அவன் சங்கு சக்கரம் உண்டு, அவன் இஷ்டப்பட்டா உண்டு. எல்லாம் அப்ராகிருதம், பிராகிருதம் கிடையாது. அது ஏற்கனவே சொன்ன பாருங்க, சஸ்வராட் பவதி அப்படின்னு இருக்கு. ஸ்வராட் அப்படின்னா சுதந்திரன்னு அர்த்தம். சுதந்திரம்னா என்ன அர்த்தம்? பரமாத்மாவுக்கு காட்டுல இவன் சுதந்திரமா இருக்கான்னு அர்த்தம் இல்லை, பரமாத்மாவுக்கு அதீனமாத்தான் இருக்கான். ஆனா கர்மபந்தமற்றவனாக இருக்கிறான் அப்படின்னு அந்த ஸ்வராட்ன்றதுக்கு அர்த்தம் பண்ணிருக்கா. அதனால உபநிடத் பாஷ்யக்காரர் சொல்லிருக்க, எம்பெருமானாரே சரிச்சிருக்கார் ஸ்ரீபாஷ்யத்துல. அதனால ஸ்வராட் அப்படின்னாக்கா கர்மபந்த ரஹிதன் அப்படின்னு அர்த்தம். அதனால சம்சார பந்தமற்றவன். அதனால அவன் இஷ்டப்பட்டா உடம்பு உண்டு, இஷ்டப்படலைன்னா உடம்பு கிடையாது நம்ம சித்தாந்தத்துல. ஏன்னா அவனுக்கு ஞானஸ்வரூபம், அதுதான் மோட்சம். ஞானம் விகசிதமா ஆயிடணும் நமக்கு சித்தாந்தத்துல. இதுல ஸ்ரீமத் ரகசியத்திரேசார்ட்ட சொல்லும் பொழுது உபாயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம், உபேயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம் அப்படின்னு சாதிச்சிருக்காரு சுவாமி.
உபாய விபாகாதிகாரம் சாதிக்கும் பொழுது ஸ்ரீமத் ரகசியத்தை சார்ந்து இது சாதிக்கிறார். அதாவது உபாயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம். நம்ம அனுஷ்டிக்கிற உபாயம்ன்றது ஞானத்தினுடைய ஒரு நிலை தான். அது பொதுவாக எனக்கு ஞானம் வந்தது, நம்ம எல்லாருக்கும் ஞானம் வந்திருக்கு. ஞானம் வந்துட்டதுனாலே நம்ம மோட்சத்தை அடைஞ்சிருவோம் வேண்டாம். ஆனால் அந்த ஞானத்தை உபாய அனுஷ்டானத்துல வரையும் கொண்டு போகணும். அதனால் அந்த ஞானமானது உபாயமாக மாறணும். அதுதான் பக்தி ரூபாவண்ணமான ஞானம் அப்படின்னு பாஷ்யக்காரர் சாதிக்கிறார். அதனால் அது மாதிரி உபேயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம். உபேயம்ன்றது என்னது அப்படின்னாக்க நம்முடைய ஞானம் விகசிதமா எழுதணும். இப்ப சங்குச்சிதமா இருக்கு கர்ம பந்தத்தினால. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஞானம்னு நாம சொல்லியிருக்கோம். அதனால ஞானத்தினாலேயே எல்லாத்தையும் அவன் அனுபவிப்பாங்க. பெருமாளை பத்தி சொல்லும் பொழுது சஸ்ருணோதி அகர்ணஹா பஷ்யத் அசக்ஷு சஸ்ருணோதி அகர்ணஹா அப்படின்லாம் சொல்றது. அது அதாவது கண் இல்லாமலே பார்ப்பான் எம்பெருமான், காது இல்லாமலே கேட்பான், கை இல்லாமலே கிரகிப்பான், திருவடி இல்லாமலே நடப்பான் அப்படின்னு அர்த்தம். ஞானத்தினாலேயே எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். அல்லது அப்ராகிருதமான திருமேனி எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் அந்த இடத்துல அர்த்தம். அது அதனால கர்ம பந்தம்ன்றது கிடையாது நம்ம சித்தாந்தத்துல பின்னாடி சொல்ல போறாரு எல்லாம். ஆனால் உன் சித்தாந்தத்துல நீ அப்படி சொல்றியா? உன் சித்தாந்தத்துல சரீரம் இருக்கு அப்படின்னு சொன்ன, அது எதுக்கு இருக்கு சொல்லு. அது நியதமா இருக்குதுன்னு சொல்றியா? சரீரம் அவனுக்கு உண்டு அந்த முக்தி திசையில அப்படின்னு நீ சொன்னையானாக்க அந்த சரீரம் இருக்குன்னு சொல்றியோ இல்லையோ? எப்படி வந்தது? யாரால அது கொடுக்கப்பட்டது? எதற்கோசரம் இருக்கு அது சொல்லு. இப்ப நாங்க என்ன சொல்லுவோம்? பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம், அதனால எனக்கு வேணும், கை வேணும், கால் வேணும், தலை வேணும், மூக்கு வேணும், இது வேணும், அது வேணும் நான் சொல்லுவேன். உனக்கு எப்படி, என்னத்துக்கோசரம் நீ சொல்ற? எனக்கு யார் கொடுத்தா? பகவான் கொடுத்த சத்திய சங்கல்பத்தை எனக்கு இருக்கு, அதனால நான் சிருஷ்டிச்சுக்கிறேன்னு நான் சொல்லுவேன். அல்லது பகவானே எனக்கு சிருஷ்டிப்பான் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீ அந்த பகவானையும் ஒத்துக்கல. இப்ப நீ என்ன சொல்ல போற? அதுக்கு சமாதானம், உன் சமாதானம் என்னன்னு சொல்லுறதுக்கு அப்படின்னாக்கா இல்ல அங்க நான் இங்க என்ன சொல்றோம்? உடம்பு எவ்வளவு பெருசா இருக்கோ, எவ்வளவு அளவோட இருக்கோ அந்த அளவுதான் ஆத்மஸ்வரூபம் நாங்க சொன்ன இல்லையோ? அதை அங்கேயும் நிரூபிக்கணும். வச்சே அங்கேயும் நிரூபிக்கணும். அதுக்கோசரம் இவன் உடம்ப எடுத்துக்கிறான். அங்க தன்னுடைய பரிமாணத்தை காமிக்கணும், தன்னுடைய அளவை, ஆத்மஸ்வரூபத்தை அளவை காமிக்கணும். அதுக்கோசரம் எடுத்துக்கிறான் அவன். அதுவும் எப்படிப்பட்டது? இங்க இருக்கிற உடம்பை காட்டிலும் விலட்சணமான ஒரு உடம்பு. அது கூட எப்படி? தன்னுடைய சங்கல்பத்தினால, தன் இச்சை, தன் ஆசையினால அவன் எடுத்துக்கிறான் அப்படின்னு நீ சொல்லணும். அப்படின்னு நீ சொல்றியா? அப்படி சொன்னையானு சொல்லியேன். இது விசித்திரமானது. ஏன்னா இது நீ சொல்றது பரிகாசாஸ்பதமா இருக்கு. பரிகாசாஸ்பதம். ஏன் பரிகாசம் அப்படின்னா, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, எதை சொன்னாலும் அதுக்கு பிரமாணம் காமிக்கணும். பிரமாணம் இல்லாம நீ பாட்டு இஷ்டத்துக்கு கல்பிச்சிடக்கூடாது. அவனையே சிருஷ்டிச்சுப்பான், அவனையே எடுத்துப்பான் அப்படின்லாம் கிடையாது. அது சொல்லக்கூடாது. எங்கேயாவது ஒரு வசனம் இருக்கா சொல்லு. என்ன நீ கேட்டேனாக்கா நான் சொல்லுவேன். எது பிதரலோக காமோ பவதி சத்திய சங்கல்பா தேவசிய பிதரஹ சமுத்திஷ்டந்தே அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. இவன் இங்கேயாவது அங்க போன உடனே இது வரையும் எத்தனை ஜென்மா நான் எடுத்திருக்கேன், அதுல எத்தனை தகப்பனார்கள் எனக்கு இருந்திருப்பா, ஒவ்வொரு ஜென்மாவையும் ஒவ்வொரு தகப்பனா இருந்திருப்பாரு, அவரெல்லாம் நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அங்க போய் நான் சங்கல்பிச்சேன்னாக்க வரிசையா அந்த பிச்சர்கள்லாம் வந்துருவாளாம். எத்தனை ஜென்மாவிட எத்தனை தகப்பனா நான் அடைஞ்சேனோ அவ அத்தனை பேரும் நமக்கு வந்துருவா, சங்கல்பத்தினாலேயே வந்துருவா. இது சாந்தோக்கிய சொல்றது, வரிசையா சொல்றது. பிதரலோக காமோ பவதி, மாதரோக காமோ பவதி அப்படின்னு வரிசையா சொல்லணும் வருது. அந்த மாதிரியாக எங்க கிட்ட பிரமாணம் இருக்கு. அது மாதிரி உங்ககிட்ட ஏதாவது பிரமாணம் சொல்லு.
அவன் இஷ்டப்பட்டு எடுத்துக்கிறான். அது கூட எதுக்கு அப்படின்னாக்க தன்னுடைய உடம்பு எந்த அளவோட இருக்கோ அந்த அளவோட தான் இவனுடைய ஆத்மாவும் இருக்குன்னு காமிக்கணும். அதுக்காக இவன் உடம்பு எடுத்துக்கிறான் அப்படின்னு நீ சொல்லணும். அந்த மாதிரி சொல்றதுக்கு ஒரு பிரமாணம் காமி. இல்ல இல்ல நாங்க என்ன பண்றது, இது அர்த்தாபத்தி யுக்தியினால நாங்க சொல்றோம். அர்த்தாபத்தின்னா வேற வழி இல்லாம கல்பிக்கிறோம்னு அர்த்தம். ஏற்கனவே சொல்லிருப்பேன், அர்த்தாபத்தி பிரமாணம்னு ஒரு பிரமாணம். அது மீமாம்சகா தனி பிரமாணமா ஒருத்தன் இருக்கா, அத்வைதிகளும் ஒருத்தன் இருக்கா. நம்ம எம்பிரமானாரோ அர்த்தாபத்திய அனுமானத்துல சேர்த்துள்ளோம் அப்படின்னு சாதிக்கிறார். அதனால தனியா பிரமாணம் இல்லை, ஆனா அர்த்தாபத்தி நம்ம உண்டு பின்னாடி வரப்போம். புத்தி சரத்துல அர்த்தாபத்தி பிரமாணத்துலாம் பத்தி விலட்சணமா சொல்ல போறாரு சுவாமி. இப்போ இந்த அர்த்தாபத்தின்னு என்ன அர்த்தம், ஒருத்தன் வந்து என்ன பண்றான், ஆத்துக்கு வரான், நாராயணன் இருக்கானு கேட்டான், நாராயணன் ஆத்துல இல்ல. அதனால இப்போ அவன் ஜீவிச்சுன்னு இருக்கான், ஆனா ஆத்துல இல்ல. அவன் அதுக்கு வந்து என்ன பண்ணணும், ஆத்துல இல்ல வேற எங்கேயா இருப்பான், பகிர்பாவ கல்பனம், வெள்ள எங்கேயோ போயிருக்கான். அவன் இறந்து போயிடல, மரணம் அடைஞ்சுள்ள, ஆத்துலதான் இருக்கான். ஆத்துலதான் இருக்கான்னு சொல்றதுக்கு அத ஆத்துல இல்ல, உசுரோட இருக்கான் ஆனா ஆத்துல இல்ல. அப்ப என்ன சொல்லணும், வெள்ள எங்கேயோ போயிருக்கான்னு கற்பிக்கணும், வேற வழி இல்லை. அந்த மாதிரி அழகா சொல்லுவாது. ஜீவதி தேவதத்தே கிரகாபாவ தரிசனேன பகிர்பாவ கல்பனம் அப்படின்னு. தேவதத்தன் ஜீவிச்சுட்டு இருக்கான், ஆனால் கிரகத்துல இல்லாம, அதனால பகிர்பாவ கல்பனம், வெள்ள எங்கேயோ இருக்கான்னு அர்த்தம். அந்த மாதிரி பீனோ தேவதத்தா திவான புங்தே அப்படின்னு. தேவதத்தன் இருக்கானே ரொம்ப குண்டா இருக்கும், ஆனா பகல்ல ஒண்ணுமே சாப்பிடறது இல்லையே அப்படின்னா ராத்திரியில சாப்பிடுறான், சாப்பிடாம அழிச்சு போடுவானே. அதனால இந்த மாதிரி கல்பிக்கிறது அர்த்தாபத்தின்னு. இவன் அது சொல்ற ஏன் அப்படின்னா, நாங்க என்ன பண்ணுவோம், உடம்பு இல்லாம மேல மேல போக முடியாது. அது மாத்திரம் இல்லாம உடம்பு இல்லாட்டாக மேல போக முடியாது. அந்த உடம்புன்றது கர்மபந்தம்னு சொல்லிடுவீங்க, கர்மபந்தம்னு சொல்லக்கூடாது. அதனால இவன் கர்மபந்தமற்ற உடம்ப தான் அளவு காமிக்கணுன்றதுக்கோசரமோ, தான் வந்து போறதுக்கோசரமோ, ஊர்ஜ கவனத்தை சொல்றதுக்கோசரமோ இவன் உடம்பு எடுத்துக்கிறான் தானாகவே. ஏன்னா நாங்க ஈஸ்வரனை வந்து அங்கீகரிக்கலையோ இல்லையோ அப்படின்னு நாங்க சொல்லிக்கிறோம். இந்த மாதிரி இப்ப நீயே ஒரு வார்த்தை ஒத்துட்ட, உடம்பு இல்லாம மேல போக முடியாது. உடம்பு இல்லாம மேல போக முடியாதுன்னு என்ன அர்த்தம், உடம்புதான் எனக்கு சுவாமி, உடம்பு என்ன சொல்றதோ உடம்புக்கு ஏத்தாம அதீனமாத்தான் நான் பிரவர்த்திப்பேன் அப்படின்னு நீ ஒத்துட்டேன். உடம்பு இல்லாம எதுவும் பண்ண முடியாதுன்னு. இந்த உடம்பு நமக்குதான் அடங்கி இருக்கும், நாம உடம்புக்கு அடங்கக்கூடாது. உண்மையிலேயே ஆண்டவன்கிட்ட நான் கேட்பேன், இப்படி சயனிச்சுக்கலாமே, கட்டில சயனிச்சுக்கலாமே, கீழே படுத்துக்க வேண்டாமே, இந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன். அதுக்கு ஆண்டவன் வைப்பார். இப்ப இருக்கிற ஆண்டவன், நான் இத மாதிரி தான் சுகத்தை அனுபவிச்சிட்டேன்னு வச்சுக்கோம், என்னால கீழே படுத்துக்கவே முடியாம போயிடும், சாஞ்சிண்டே உட்கார்ந்தேன்னாக்கா நிமிர்ந்து உட்கார முடியாம போயிடும், உடம்புக்கு நான் அடங்கி போயிடுவேன், அது எனக்கு வரக்கூடாது அப்படின்னு வேற ஆண்டவன். ஏன் அப்படின்னாக்கா இது மாதிரி நம்ம உடம்புக்கு அடங்கக்கூடாது, உடம்பு தான் நமக்கு அடங்கணும், நமக்கு உடம்பு தான் அடங்கணும். அதை விட்டுட்டு உடம்புக்கு நாம் அடங்கக்கூடாது. உடம்புக்கு ஒருத்தன் அடங்கினான்னாக்கா அவன் யோகி இல்லை, அவன் போகி, ரோகியாவும் மாறணும். எவ்வளவுக்கு போகத்தை நாம் அனுபவிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ரோகம் நமக்கு வந்துடும். யோகத்தை விட்டு நம்ம போயிடும், யோகம் போயிடும் நமக்கு. கீதையில வரும், யானிஷா சர்வபூதானாம் சஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமி யஸ்யாம் ஜாகர்த்தி பூதானி சானிஷா பஷ்யதோ முனே. என்ன பரவாயில்ல, அற்புதமா சொல்றாரு. நம்ம எல்லாம் தூங்கிட்டு இருப்போம், அந்த சமயத்துல ஒரு யோகியானவன் முழிச்சுட்டு இருப்பான், எல்லாத்தையும் அறிஞ்சுட்டு இருக்கான் அவன். ஏன்னா ஞானக்கண்ணை கொண்டு அவன் பார்க்கிறான். அதே பாருங்க, நம்ம எப்போ முழிச்சுட்டு இருக்கோமோ அப்ப அவனுக்கு இருட்டு மாதிரிதான் அவனுக்கு யோகிக்கு. ஆனால் பஷ்யதோமனே,
அவன் ஞான கொண்டு கொண்டே பார்த்துட்டு இருக்கிறதுனால பெருமான யோக நித்திரன்றோ அந்த மாதிரி யோகிகள்லாம் அத மாதிரி இருக்கணும். ஆக இப்ப நீ என்ன சொன்ன, உடம்பு இல்லாம மேல போக முடியாது, அதனால நாங்க உடம்ப கல்பிக்கிறோம் அப்படின்னு நீ சொல்ற. இப்ப உடம்ப அதனால நான் கல்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னாக்கா அப்ப அந்த உடம்புக்கு அதீனம்னு நீ ஒத்துட்டிய. அப்படின்னா என்ன அர்த்தம்? சம்சாரம் இருக்குன்னு அர்த்தம், கர்மபந்தம்னு அர்த்தம், கர்மபந்தம்னு அர்த்தம். வேற வழி இல்லையே எங்களுக்குன்னாக்கா எங்க வழியை ஏற்கொண்டோம், எங்க வழியை ஏற்கொண்டோம். ஏன்னா நாங்க என்ன சொல்றோம், எப்பொழுதுமே ஜீவனுக்கு ஒரு சுரூபம் இருக்கு. அந்த சுரூபம் என்ன சுரூபம்? அணுசுரூபமா இருக்கு. அது எப்பொழுதும் ஒரே சுரூபம் தான். ஜீவன் அணுவாகவே இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அதனால நாங்க சொல்றது அதுதான். அந்த சித்தாந்தத்தையும் எத்துன்னு போயினேன், அதை ஒத்துக்கோ. இது பிரமாண பிரதிபண்ணம், யுக்தி பிரதிபண்ணம், அனுபவத்தினால பிரதிபண்ணம். பிரமாணத்தினால சித்திச்சது, யுக்தியினால சித்திச்சது, அனுபவமும் நமக்கு இருக்கு. அதனால இதையே அங்கீகரிக்கலாமே. இல்லாததெல்லாம் கற்பிக்கிறதெல்லாம் காட்டிலும் இருக்கிறத ஏத்துக்கலாம், அந்த அளவு ஒத்துக்கலாம். அது எப்படிப்பட்டது? இங்க எப்படி இருக்குமோ ஆத்மஸ்வரூபம், அந்த மாதிரிதான் முக்தி ஸ்வரூபம் முக்தி தசையிலேயே இருக்கும். மோட்சம் அடையும் பொழுதும் ஒரே மாதிரி ரூபம்தான் நமக்கு இருக்கும். அது என்னது? என்ன அணுத்துவம் தான். அது அந்த அணுத்துவன்றதுதான் எப்பொழுதும் இருக்கும். ஏன் இந்த மாதிரி திருப்பி திருப்பி நீங்க இப்படியே சொல்றீங்களே? விபு பரிமாணமே இருந்தா என்ன வந்துடுச்சோ? ஏன்னா சம்சார தசையில அணு மாதிரி இருக்கான், அவனுக்கு தெரியல, விபுத்தம் தெரியல. கர்மாவனால விபுத்தமானது மறைக்கப்பட்டிருந்தது. ஆனால் முக்தி திசையில ஆவிர்பவிக்கிறது அப்படின்னு சொன்னா என்ன தோஷம்? அப்படின்னாக்கா அப்படியானாக்கா நீ சொன்னீங்க இல்லையோ, இங்கேருந்து போய் அலோக ஆகாசம்னு ஒண்ணு இருக்கு, அதுல இருக்கான் அப்படின்னு சொன்ன பாரு, அது விரோதமா போயிடுவேன். அது உன் சித்தாந்தம் தான் விரோதம் வருது. அதனால அதுவும் சரியில்லாம போயிடும். நீ சொல்ற சித்தாந்தத்துக்கே உனக்கு விரோதம் வரும். எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. எங்க ஸ்ருதி சொல்லிடுத்து, எங்க வேதமானது அழகா எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கு. என்னன்னு சொல்லி கொடுத்திருக்குது? அணுவாதான் இருக்கான், மத்தியம பரிமாணம் கிடையாது. மத்தியம பரிமாணம்னா இந்த உடம்பு அளவு நீ சொன்னீங்க, அதுவும் கிடையாது. விபுவாவும் கிடையாது. விபுவா இருந்தாக்க இவனுக்கு செயலே இருக்காது, போறது இருக்காது, வருது இருக்காது, கிளம்புறது இருக்காது, எந்த செயலும் இருக்காது. அதனால அதெல்லாம் விரோதம் வருது. மத்தியம பரிமாணம்னு சொன்னோம்னாக்க நாசத்தை அடைஞ்சிடும். உடம்பு தானே, அந்த உடம்பு அளவுன்னு சொன்னா அது நாசத்தை அடைஞ்சிடும். அதனால அணுத்துவத்தையே நாங்க ஒத்துக்கலாம். அணுத்துவத்தை ஒத்துட்டாக்க ஏழோனர் ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்லியிருக்கு. அணுவாக இந்த ஜீவாத்மா இருக்கான் அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்லிருக்கு. அதனால அந்த ஸ்ருதி சித்தமானதை ஏத்துக்கலாம். அதை ஏத்துண்டாக்க மோட்சம்ன்றது இந்த உடம்பை விட்டு, இந்திரியங்கள் பிராணங்கள் அவை எல்லாத்தையும் விட்டுட்டு, கர்மபந்தத்தை விட்டுட்டு ஆச்சரியமா அத்திராதி மார்க்கத்துல நாம இங்கேருந்து கிளம்பி போய் விரஜா நதியில அவகாகனம் பண்ணி பெருமாளுடைய பரியங்கத்துல போய் பெருமாள் மடியில போய் உட்காந்துடலாம். பரியங்கத்துல போய் இது நாங்க சொல்றேன். கௌஷேதிக உபநிஷத்து பரியங்க வித்தியில சொல்லியிருக்கு. சாகச்சதி விரஜா நதி தாம் மனசாத்யேதி அப்படின்லாம் சொல்றது. அதனால நாங்க ஸ்ருதி சித்தமான விஷயத்த சொல்றோம். அதனால எங்க சித்தாந்தத்துல எந்த தோஷமும் கிடையாது. இது ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரமாண சித்தமாகவும் அனுபவ சித்தமாகவும் யுக்தி சித்தமாகவும் இருக்கு. அதனால நீங்க சொல்றதெல்லாம் என்ன அப்படின்னாக்கா எல்லாம் பிராந்தி சித்தம், பிராந்தி சித்தம். இன்னொரு விஷயம் சூத்திரகாரன் சொல்ற அந்த அதிகரண கண்டனம் நினைச்ச நைகஸ்டன் அசம்பவ அதிகரணத்துல சொல்லும் பொழுது இப்ப அவ ஒரு விஷயம் சொல்லியிருக்கா. கடைசி உடம்பு மோட்சத்தை அடைவதற்கு முன்னாடி கடைசி உடம்பு எந்த உடம்பு எடுத்துக்கிறானோ அந்த அளவுதான் மோட்ச தசையில இருக்கும்
அப்படின்னு அவ வந்து ஒத்துருக்கா. இப்போ கடைசி உடம்பு எதுவோ அதுதான் இருக்கும்னு நீ சொன்னியானாக்கா அப்புறம் ரெண்டும் ஒண்ணுதானே. மோட்ச தசையிலையும் அந்த அளவுதான், இப்பவும் அதே அளவுதான். அப்படியானாக்கா மோட்சத்துக்கும் இந்த கடைசியில இந்த பந்த தசைக்கும் என்ன வித்தியாசம்? வித்தியாசம் என்ன இருக்கு நீ சொல்லு. ரெண்டுத்துக்கும் பேதமே இல்லையே. அப்ப சம்சாரம் தான் மோட்சம், மோட்சம் தான் சம்சாரம்னு ஆயிடும் சித்தாந்தத்துல. அந்திய அவசிய உபய நித்தியத்வாத விசேஷ அப்படின்னு சூத்திரம் ஜெயின பங்கத்துல, ஜெயின பிரதிக்ஷேபாதிகரணத்துல அது சாதிக்கிற சூத்திரக்காரர். அதனால சித்தாந்தத்துல எல்லாமே விரோதமா வருது. இப்படி விரோதமா வர்ற ஒரு தத்துவத்தை அங்கீகரிக்கிறத காட்டிலும் விரோதமற்ற வைதிக சித்தாந்தத்தை ஏத்துக்கோ. வைதிக சித்தாந்தத்தை ஏத்துட்டேன்னாக்கா எல்லாம் சரியா போயிடுறது. அதனால ஜெயினன் சொல்ற இந்த பட்சம் ஷரீர அளவுதான் ஆத்மா அப்படின்ற பட்சமும் தவறு. அத மாதிரி ஆனா சரீரம் போனாலும் போட்டோம், மோட்ச திசையில விபுவா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு இந்த சுரக்கா திருஷ்டாந்தம் எல்லாம் சொன்னான். அந்த சுரக்கா திருஷ்டாந்தம் எல்லாம் எதுவுமே சரி வராது, அதெல்லாம் தவறானது. இது ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது, அத மாதிரிதான் இதுவும். அந்த உதாரணம் இங்க வராது. கர்மபந்தம் போகலாம், நம்ம சித்தாந்தம் கர்மபந்தம் போகலாம். கர்மபந்தம் போனதுனாலேயே நமக்கு மோட்சம் கிடைக்கும்ன்றது கிடையாது. அந்த சித்தோபாயமான எம்பெருமான் திருவிழா பட்டுணும். அவன் சொல்லணும் இவன் மோட்சத்துக்கு சித்தமாயிட்டான், இவன் மோட்சத்துக்கு ஆக்ஷன் வந்துருங்கோ அப்படின்னுட்டு அவன் சொல்லணும். அப்பதான் மோட்சம் கிடைக்கும். அதனால சாத்தியோபாயத்தை அனுஷ்டிச்சதுனாலேயே மோட்சம் கிடைச்சிடுவோம்னு நினைக்க கூடாது. சித்தோபாயமான எம்பெருமான் சங்கல்பிக்கணும். அப்படி சங்கல்பிச்சாதான் நமக்கு மோட்சம்ன்றது கிடைக்கும். இல்லாத போனாக்க மோட்சம்ன்றது கிடைக்காது. ஆனால் அவன் தராம போயிட்டான்னு என்ன பண்றது அப்படின்னு கேள்வி வரக்கூடாது. ஏன்னா அவன் தராம இருக்க மாட்டான். அவனே சொல்லிட்டான், வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா அப்படின்னு அவனே சொல்லிட்டு போயிட்டான் கீதையில. வாசுதேவன் தான் எல்லாம், எனக்கு ஒன்னும் சோறு பருகணிய தென்னும் வெட்டடையும் எல்லாம் கண்ணன்யம் பெறமான் என்றேன்னு சொல்றபடி எல்லாம் பகவானே நினைச்சுட்டு இருக்கானே. அப்படிப்பட்ட மகாத்மா அவன் தான் மகாத்மா. சுதுர்லபா அப்படிப்பட்ட பக்தன் எனக்கு கிடைக்கானா? அப்படிப்பட்ட பக்தரை நான் விடுவேனா? அவளுக்கு நான் காத்துன்னு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு பக்தர் எனக்கு கிடைக்க மாட்டாளான்னுட்டு. அதனால அவளை அழக்க தச்சுன்னு தூக்கின்னு போயிடுவான் பெருமாள் ஆசாசியா. அப்படிப்பட்ட பக்தாளோட இருக்கிறது தான் அவனுக்கு பிடிக்கும். ஆகையினால நம்ம சித்தாந்தத்துல இந்த கிரமத்துல போறது. சித்தாந்தத்துல சுரக்கா திருஷ்டாந்தத்தை காமிச்சு இவனுக்கு கர்மபந்தம் போயிடுதுன்னா தானா மேல 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 போயிடுவான் அப்படின்னு நீ சொன்னேன். அந்த மாதிரி சொல்றதெல்லாம் சரி என்ன, அது வரவே வராது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறாரு. பாருங்க, இப்போ நிர்முக்தஹ ஸ்வன்மதேஸ்ய கதம் அபரிமிதஹ நித்யமுத்வம் பிரதாவன் தேஹ கஷ்டித் ததானீம் அபயதி நியதஹ ஸ்யாத்து தன்னிக்னதாஸ்ய இச்சாதஹ தேஹமேகம் விஷதி ச பரிமிதி பரிமித்யர்த்தமேவேதி ஹாஸ்யம் தஸ்மாத் அஸ்மாக நித்யா பரிமிதிரிஹசா ஸ்தாயினியா விமுக்தௌ. சொல்றேன், விபுவாவே இருக்கட்டுமே ஜீவன் அப்படின்னுட்டு கேள்வி வந்தது என்ன? அதற்கு சமாதானம் ஸ்வன்மதே ஜெயின மதத்துல, ஜெயினருடைய உன்னுடைய மதத்துல நிர்முக்தக முக்தாத்மா, முக்தியை அடைந்தவன், அபரிமித அளவற்றவன், விபுன்னு அர்த்தம், பரிமாண ரஹிதா பரிமாணமே இல்லாதவன் அவன் விபு அப்படின்னு சொல்லிட்டாக்கா, கதம் நித்தியம் ஊர்வன் பிரதாவன் நித்தியப்படி அவன் மேல மேல போவான்னு நீ சொல்றியே. ஏன்னா விபுவா இருந்தாக்கா கிரியையே கிடையாதாச்சு. ஏன்னா எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்கிறவனுக்கு எப்படி சத்தத்தை கதி வரும்? எப்பொழுதும் போயிட்டே இருப்பான், மேல 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 போயிட்டு இருப்பான்
அப்படின்னு நீ சொல்றியே, விபுத்துவ பட்சத்துல அது சரி வருமா? அதனால அது எப்படி வரும்? அதனால நீ தான் சொல்லிருக்க அலோகாகாச பரியந்தம் அவன் போறான், அது சாதாரண ஆகாசத்தை காட்டுல மேல இருக்கு, அதுல போய் அங்க நிக்கிறது தான் மோட்சம், அதுல போய் அவன் மோட்சத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னு நீ சொல்லிருக்கியே. அதனால அது வராதே, அது அதனால அது பெரிய தோஷம் அது அப்படின்னு சொல்றாரு. இல்ல, இந்த ஆத்மா அவன் விபு, அவனுக்கு ஊர்துவகதி வராதுன்னு நான் சொல்றேன். அதுக்கோசரம் நாங்க என்ன பண்றோம், ததானியும் அப்படி அப்ப கூட முக்தி திசையில கூட கஷ்டித் தேகா, ஏதோ ஒரு உடம்பு இருக்கு, எதி நியதக, நியமேன ஒரு உடம்பு இருக்குது அப்படின்னு நீ சொல்றியா? அப்படின்னு நீ சொன்னையானாக்க ததா அப்பொழுது அஸ்ய அந்த முக்தனுக்கு தன்னிக்னதா, அந்த ஷரீராதீனமா அவனுக்கு பிரவೃತ್ತಿ வந்துடுதுன்னு அர்த்தம். உடம்பு இருந்தாதான் அவன் போக முடியும், உடம்பு இருந்தாதான் அவன் அவனுடைய பரிமாணத்தை அளவை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு ஆயிடும். அப்படின்னு ஆயிட்டா என்ன ஆயிடும், அவனுக்கு கர்ம விஷயத்துல இருக்கு, சம்சார பந்தம் இருக்கு அப்படின்னு ஆயிடுமே. அதனால அது தவறு. இல்ல இல்ல, இது சம்சார பந்தம்னு சொல்லாத. இன்னும் முக்தனானவன் சக, அந்த முக்தனானவன் பரிமித்தியர்த்தமேவ, தன்னுடைய சுரூபத்தை காமிக்கணும், தன் சுரூபம் எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கணும். அதுக்கோசரம் விஷதி, அதாவது பிரவிஷதி, ஒரு உடம்பு உள்ள நுழைகிறான், உடம்பு உள்ள பிரவேசிக்கிறான், அதாவது உடம்பு எடுத்துக்கிறான்னு அர்த்தம். தன்னுடைய பரிமாணத்தை காமிக்கணும், தான் அளவை காமிக்கணும், ஆத்மஸ்வரூபம் எவ்வளவு பெருசு, எவ்வளவு அளவானது அப்படின்னு காமிக்கணும். அதுக்கோசரம் எடுத்துக்கிறான்னு நீ சொன்னியானாக்கா இது ஹாஸ்யம், இது பரியாசாஸ்பதம் தான் இது. ஏன்னா பிரமாணமே இல்லாம நீ இப்படி கல்பிக்கிறியே, இஷ்டத்துக்கு கல்பிச்சுட்டாக்கா அது எதுல போய் முடியும், அது எதுல போய் முடியும்? இது இந்த நாஸ்திக தரிசனங்கள் பேர் இதெல்லாம். பௌத்தன், சார்வாகன், இந்த ஜெயினன், இவெல்லாம் நாஸ்திக தரிசனங்கள். நாஸ்திக தரிசனம்னா பெருமாளை ஒத்துக்காதவான்னு அர்த்தம் இல்ல, வேதத்தை ஒத்துக்காதவாள்லாம் நாஸ்திக தரிசனம் சேர்ந்தவா. நாஸ்திகால் யாருன்னா வேதத்தை ஒத்துக்காதவா. இந்த வேதத்தை ஒத்துக்காதவாள்லாம் என்ன பண்றான்னாக்கா வெறும் விபரீதமான யுக்திகள், இதெல்லாம் தர்க்காபாசமா இருக்கும். அந்த யுக்திகள்லாம் பிரமாண சித்தமா இருக்காது, ஒரு க்ஷணத்துல எல்லாத்தையும் தள்ளிடலாம். அத மாதிரி எம்பெருமானாரோ சுவாமி தேசிகனும் அத்வைதிகள், அத மாதிரி நையாயிகன், சாங்கியன், இவாள் எல்லாமே தள்ளிவிட்டா. சைவாள் இவாள் எல்லாமே, இதெல்லாமே குதிருஷ்டிகள், தவறான அர்த்தத்தை கல்பிக்கிறவா அப்படின்னுட்டு. அதனால நீ சொல்றதெல்லாம் விபரீதமானது அது. அதனால பரிமித்தியர்த்தமேவ ஏகம், ஏகம்னாக்க விலட்சணமானது, அது அதாவது என்ன, இப்ப இருக்கிற உடம்ப காட்டிலும் அபராகிருதமானதுன்னு அர்த்தம். தேகம் இச்சாதா பிரவிசதி, தன்னுடைய இச்சையினால, தான் ஆசையினாலேயே பிரவிசதி, அவன் எடுத்துக்கிறாம கர்ம பிரபாவத்தினால எடுத்துக்கல, அதனால கர்ம விஷயத்துவம் கிடையாது அப்படின்னு நீ சொல்றியா? அது ஹாஸ்யம், அது பரியாசாஸ்பதமா தான் இருக்காது. ஏன்னா எல்லா கல்பனைகள், ஒண்ணு கூட பிரமாண சித்தம் இல்லையே. அது இல்லையே, வேற வழி இல்ல, இவன் போயும் ஆகணும், போறதுக்கு உடம்பு இல்லாம முடியாது, அதே மாதிரி அளவையும் காமிச்சாகணும், அது கர்மபந்தம் இல்லைன்னு சொல்லணும். அதுக்கோசரம் நாங்க இப்படி கல்பிக்கிறோம், வேற வழி இல்லைன்னா. அந்த வழி இல்லைன்னா எங்க வழி எடுத்துக்கோ. எங்க வழி என்னது? தஸ்மாத், அந்த முன்னுடைய வாதம், அந்த வாதத்தை ஒன்னாலேயே சமர்த்திக்க முடியல. அதனால ஆஸ்மாக்க நீத்தியா, நாங்க சித்தாந்தம், எங்க வைதிக சித்தாந்தம் இருக்கே, அந்த நீதியினால இங்க இந்த ஜீவனிடத்தில் சா பரிமிதி, அந்த அளவு, அவனுடைய அளவு எவ்வளவு பரிமிதி அப்படின்னா, ஜீவனுடைய பரிமாணம் அளவு ஸ்தாயினு நிலையானது, நியதமானது அப்படின்னு சொல்லு. எப்படிப்பட்ட நிலையானது? வேதம் சொல்றக்கூடிய அணுத்தம் தான் அவனுடைய சுரூபம் அப்படின்னு சொல்லுது.
ஆனா அப்படி நியமா இருக்கிறதுனாலதான் இந்த எந்த இந்த பரிமிதியானது விமுக்தௌ முக்தி தசையிலையும் ஸ்தாயினி ஒரே மாதிரி இருக்கும், நியதமா இருக்கும். இங்க எப்படி நம்ம சுரூபமோ அங்க அப்படிதான் இருக்கும். ஒன்னே ஒண்ணுதான் கிடையாது இங்க கர்ம பந்தம். அதனால இந்த உடம்புக்கு அனுகுணமான கர்த்திருவம், ஞாத்திருவம், போக்திருத்துவம் இத மாதிரி எல்லாம் இங்க இருக்கு. இந்த கர்த்திருவம், இந்த ஞாத்திருவம், இந்த போக்திருத்தம் எல்லாம் கர்ம பந்தத்தினால வந்தது. அது அங்க கிடையாது. அங்க இருக்கிறதெல்லாம் என்னதுன்னா அப்ராகிருதமான கர்த்திருவம், அப்ராகிருதமான ஞாத்திருவம், போக்திருத்தம் எல்லாம் இருக்கு. அதனால அங்க அது மாதிரி இருக்குது. அதுதான் இங்க சொல்லப்படுறது. ஆகையினால இந்த அணுத்துவம் நாங்க சொல்றோமே அதுதான் சரியானது. அதை நீ ஒத்துக்கும். அதை ஒத்துண்டையானாக்க எந்த விரோதமும் வராது. இந்த சித்தாந்த நீ கல்பிச்சேன்னாக்க எல்லாம் விபரீதமாதான் போகும். அப்படிங்கிறத இந்த ஜெயின பட்சத்தை கண்டனம் பண்ணி ஜெயினன் சொல்ற விபுத்துவமும் வராது, ஜெயினன் சொல்ற சரீர பரிமாணமும் வராது அப்படிங்கறதெல்லாம் சொல்றதுக்கோசரம் இந்த 2 ஸ்லோகம் வந்தது. இப்ப பாருங்க, நிர்முக்தஹ உன்மதே ஸ்யாத் கதம் அபரிமிதஹ நித்யமுர்த்வம் பிரதாவன் தேஹ கஷ்டித் ததானீம் அபி யதி நியதஹ ஸ்யாத் தன்னிக்னதஸ்ய இச்சாதோ தேஹமேகம் விஷதி சபரிமித்யர்த்தமேவேதிஹாஸ்யம் தஸ்மாத் ஆஸ்மாக நித்யா பரிமிதிரிஹசா தாயினியா விமுக்தோ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ.